ஒலிபீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். பாடும் கடலும் ஆடும் மாம்பழமும் பேசும் பறவையும். ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன். குரல் நன்மதி. ஒலி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். இந்த மின்னூலுக்கு பங்களித்த தமிழ் விக்கி மூலம் பங்களிப்பாளர்களுக்கு நன்றி. சிவந்திபுர மன்னருக்கு தேவப்பிரியன் என்னும் ஒரு குமாரனை பெற்று தந்துவிட்டு மகாராணி மாண்டு போனாள். அவளை இழந்த துக்கம் ஆறிய சிறிது காலத்திற்கு பிறகு சிவந்திபுர மன்னர் மற்றொரு ராணியை மணம் புரிந்து கொண்டார். பானுமதி என்னும் அந்த புதிய ராணி வயதில் இளையவள், இரு மாப்பு மிகுந்தவள், அதிகாரம் செய்வதற்கு ஆணவ ஆசை அதிகம் படைத்தவள். யாருக்கும் தன்னை பிடிக்கவில்லை என்றாலும் எல்லோரும் தனக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். அவள் வயதான சிவந்திபுர மன்னருக்கு இளைய ராணியாய் வந்து சேர்ந்ததும் அவள் விரும்பியதெல்லாம் நடந்தது. ராஜகுமாரன் தேவப்பிரியனுக்கு 20 வயது நடக்கும் போது சிவந்திபுர மன்னர் காலமாகிவிட்டார். ராஜகுமாரன் தேவப்பிரியன் அரியணை ஏறி சிவந்திபுரத்திற்கு புதிய மன்னனாக முடிசூடிக் கொண்டான். இளம் வயதினனாக இருந்த தேவப்பிரியனும் அவனுடைய சிற்றன்னை பானுமதியும் ஒருவருடன் ஒருவர் சண்டையடித்துக் கொள்ளவில்லை. ஏனெனில் பானுமதிக்கு சொந்த பிள்ளை ஒன்றும் கிடையாது. ஆகவே அவள் தன் மூத்தாள் மகனாகிய தேவப்பிரியனை வெறுத்து ஒதுக்கவில்லை. தேவப்பிரியனுக்கோ சின்ன வயதிலேயே அன்னை இறந்து விட்டாள். ஆகவே சிற்றன்னையையே தன் அன்னையாக எண்ணி அவளிடம் அன்பு பாராட்டி வந்தான். தேவப்பிரியன் பல ஆண்டுகள் தன் ஆட்சியை நன்றாக நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போகும்போது வழியில் ஒரு குடியானவனுடைய குடிசையின் முன்னால் 3 பெண்கள் பேசிக் கொண்டிருந்தது அவன் காதில் விழுந்தது. குடியானவனின் 3 பெண்களும் முதல் நாள் இரவு தாங்கள் கண்ட கனவை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் ஒரு சோற்று கடைக்காரனை திருமணம் செய்து கொண்டதாக கனவு கண்டேன் என்றாள் மூத்த பெண். நான் ஒரு வேட்டைக்காரனை திருமணம் செய்து கொண்டதாக கனவு கண்டேன் என்றாள் இரண்டாவது பெண். ஆனால் கடைசி பெண்ணான கோமளா ஒன்றும் பேசாமல் இருந்தாள். தங்கையே, நேற்றிரவு நீ என்ன கனவு கண்டாய் என்று அக்காமார் இருவரும் அவளை கேட்டார்கள். என்னை அழகான ஒரு அரசர் மனம் புரிந்து கொண்டதாக கனவு கண்டேன். நான் இரட்டை குழந்தைகளுக்கு தாயாகவும் அக்குழந்தைகளில் ஒன்று இளவரசனாகவும் மற்றொன்று இளவரசியாகவும் இருப்பதாக கனவு கண்டேன். என் 2 குழந்தைகளும் 2 பூக்களைப் போல் அவ்வளவு அழகாக இருந்தன என்றாள் கோமளா. இவ்வாசகங்களை மறைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த மன்னன் தேவப்பிரியனுடனே 3 பெண்களும் இருக்குமிடத்திற்கு தன் குதிரையை செலுத்தினான். அவர்கள் எதிரில் வந்ததும் கடைசி பெண்ணான கோமளாவை நீண்ட நேரம் உற்று கவனித்தான். பிறகு அவன், உன் கனவின்படியே நீ ராணி ஆவாய் என்று கூறினான். கோமளா உண்மையில் நல்ல அழகி. மன்னன் தேவப்பிரியன் அவள் அழகில் மயங்கினானோ அல்லது அன்று காலையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த அவன் மேலும் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினானோ அல்லது தன் சிற்றன்னையே ஏவலாட்களுக்கு உத்தரவு போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து பார்த்து சலித்து போய்விட்டானோ என்னவோ தெரியவில்லை. அவன் அந்த குடியான பெண் கோமளாவை தன் குதிரையில் ஏற்றி வைத்துக் கொண்டு கடற்கரையோரமாக இருந்த தன் கோட்டைக்கு போய் யாருடைய யோசனையையும் கேட்காமல் அவளை அங்கேயே அப்பொழுதே திருமணம் செய்து கொண்டு விட்டான். இதை கேள்விப்பட்ட அவனுடைய சிற்றன்னை பானுமதி எவ்வளவு கோபப்பட்டிருப்பாள் என்று எளிதாக யூகித்துக் கொள்ளலாம். ராஜாவின் மனைவியாக புதிய ராணி ஒருத்தி வந்துவிட்டபடியால் இனிமேல் அவள் அரண்மனையில் முழுக்க முழுக்க அதிகாரம் செலுத்த முடியாது. அரண்மனைக்கு வருகின்ற விருந்தாளிகளை ஆடம்பரத்தோடு அவள் முன்னின்று வரவேற்க முடியாது. ராஜாவோடு அவன் மனைவியான ராணிதான் நின்று வரவேற்க வேண்டும். ராணி என்ற முறையில் நாட்டினர் கொடுக்கும் மரியாதை முழுவதும் புதியவளுக்கே கிடைக்கும். இவற்றையெல்லாம் காட்டிலும் மோசமாக பானுமதிக்கு தோன்றியது. என்னவென்றால் தன்னை காட்டிலும் உயர்ந்த நிலைக்கு வந்திருப்பவள் ஒரு அரசகுமாரியாகவோ அல்லது பிரபு மகளாகவோ இல்லாமல் ஒரு சாதாரண குடியானவன் மகளாக இருந்ததுதான். ஆனால் பானுமதி தன் கோபத்தையெல்லாம் மூடி மறைத்துக் கொண்டு புதிய ராணியான கோமளாவை அன்போடு வரவேற்றாள். தன் மூத்தாள் மகனாகிய தேவப்பிரியன் ஓரழகான பெண்ணை தேர்ந்தெடுத்திருப்பதாக பாராட்டினாள். அவள் எவ்வளவு வெளியில் சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தாளோ அவ்வளவு அவள் மனத்துள்ளே பொறாமையும் குரோதமும் வேதனையும் உறுத்திக் கொண்டிருந்தது. அவள் மனத்திற்குள்ளேயே சதி திட்டம் போட்டுக் கொண்டிருந்தாள். திருமணமாகி 1 வருடமான பிறகு மன்னன் தேவப்பிரியன் பகை நாட்டின் மீது படையெடுத்து போக நேர்ந்தது. அவன் போருக்கு புறப்படுவதற்கு முன்னால் தன் பட்டத்து ராணியிடம் விடை பெற்றுக் கொள்ள வந்த போது, அரசே, தாங்கள் திரும்பி வரும்போது நான் இரட்டை குழந்தைகளுக்கு தாயாக இருப்பேன். தோட்டத்து பூக்களை போன்ற அழகான ஒரு இளவரசனுக்கும் ஓர் இளவரசிக்கும் நான் தாயாக இருப்பேன்.
என்று கோமளா பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கூறினாள். தேவப்பிரியன் அவளுடைய கன்னத்தில் அன்போடு முத்தமிட்டு, நமக்கு குழந்தைகள் பிறந்தவுடன் எனக்கு ஒரு தூதன் மூலம் செய்தி அனுப்பு என்று சொன்னான். ஒரு மாதத்திற்கு பிறகு ராணி கோமளாவுக்கு பூக்களை போன்ற அழகான ஒரு இளவரசனும் ஒரு இளவரசியும் இரட்டை குழந்தைகளாக பிறந்தார்கள். அம்மா, என் கணவருக்கு இந்த செய்தியை ஒரு தூதன் மூலம் அனுப்பி வையுங்கள் என்று ராஜாவின் சிற்றன்னையான பானுமதியிடம் கோமளா கூறினாள். அப்படியே செய்கிறேன் என்று பானுமதி உறுதி கூறினாள். பிறகு அவள் ஒரு தூதனை அழைத்து அவளிடம், நீ ராஜாவிடம் சென்று ராணிக்கு ஒரு சிங்கக்குட்டியும் முதலையும் பிறந்திருப்பதாக சொல்லிவிட்டு வா, அவருடைய பதிலை என்னிடம் கொண்டு வந்து கொடு என்று சொல்லி அனுப்பினாள். தூதன் அவள் சொன்னபடியே செய்தான். ராஜா தேவப்பிரியன் போராடிக் கொண்டிருந்த இடத்திற்கு சென்று இந்த செய்தியை கூறினான். தன் மனைவியிடமிருந்துதான் அவன் செய்தி கொண்டு வந்திருக்கிறான் என்று எண்ணிய தேவப்பிரியன் ஆறா துயரமடைந்தான். அவன் முகம் துயரத்தால் வெளுத்தது. இது ஏதோ மாயாஜாலமாயிருக்கிறது. இல்லாவிட்டால் எனக்கு குழந்தைகளாக சிங்கக்குட்டியும் முதலையும் ஏன் பிறக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். பிறகு அவன் தூதனை பார்த்து, நீ திரும்பி போய் ரர்ணியிடம் நான் வரும் வரை இது சம்பந்தமாக எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல் என்று சொல்லி அனுப்பினான். தூதன் அரண்மனைக்கு திரும்பி வந்து ராஜாவின் சிற்றன்னையிடம் இந்த செய்தியை கூறினான். அதை கேட்டு பானுமதி அகமகிழ்ந்து அத்து ததனுக்கு பொன்முடிப்பு ஒன்றை பரிசாக கொடுத்து, செத்தாலும் இந்த ராஜ்யத்திற்குள் திரும்பி வராதே, வேறு எந்த நாட்டிற்காவது போய்விடு என்று சொல்லி அனுப்பிவிட்டாள். பிறகு அவள் ராணி கோமளாவிடம் சென்றாள். கோமளா அப்போது தன் இரு குழந்தைகளையும் மடியில் வைத்து இன்பமாக கொஞ்சிக் கொண்டிருந்தாள். ஐயோ, இந்த அநியாயத்தை என்னென்று சொல்லுவேன் என்று கூவிக்கொண்டே பானுமதி ஒரு சூழ்ச்சி திட்டத்துடன் அங்கே வந்தாள். ஐயோ பாவம் பெண்ணே, உன் செய்தியை கேட்ட அரசர் என்ன பதில் அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? ஐயோ, அதை எப்படி சொல்வேன்? பூ போல் அழகான இளவரசனையும் இளவரசியையும் நான் திரும்பி வருவதற்கு முன்னால் கடலில் மூழ்கடித்து கொன்று விடுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். பாவி பெண்ணே, நீ இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று பானுமதி பாசாங்காக கூவி கூவி அழுதாள். கோமளா தன் 2 குழந்தைகளையும் கட்டியணைத்துக் கொண்டு அழுதாள். கடைசியில் அவள் ஒருவாறு தெளிந்து, அவர் ராஜா, அவருடைய கட்டளையை மீறக்கூடாது என்று சொன்னாள். பிறகு அவள் எழுந்திருந்து பூக்களைப் போல் அழகாக இருந்த இளவரசனையும் இளவரசியையும் பொன்னாலாகிய பட்டு துணியொன்றில் சுற்றி ஒரு கூடையில் வைத்தாள். கடைசியாக ஒரு தடவை 2 குழந்தைகளுக்கும் முத்தமிட்டு விட்டு கண்ணில் நீர் வழிய வழிய ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த கூடையை கொண்டு போய் கடலில் எறிந்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டாள். வேலைக்காரன் அந்த கூடையை கொண்டு போய் கடலில் எறிந்துவிட்டு திரும்பி கூட பார்க்காமல் வந்து விட்டான். 1 மாதம் கழித்த பிறகு போர் முடிந்து ராஜா தேவப்பிரியன் தன் நாட்டிற்கு திரும்பி வந்தான். கோட்டை வாசலில் அவனுடைய சிற்றன்னை பானுமதி நின்று அவனை வரவேற்றாள். அம்மா, என் மனைவி எங்கே? அவளுக்கு பிறந்த சிங்கக்குட்டியும் முதலையும் எப்படி இருக்கின்றன என்று கேட்டான் தேவப்பிரியன். ஐயோ மகனே, இது என்ன புதுமை? உனக்கு யார் இப்படி சொன்னார்கள்? அவளுக்கு சிங்கக்குட்டியும் பிறக்கவில்லை, முதலையும் பிறக்கவில்லை. பூக்களை போன்ற அழகான ஒரு இளவரசனும் ஓர் இளவரசியும் தான் பிறந்தார்கள். ஆனால் அவர்களை பெற்ற பொல்லாதவள் அப்பச்சை குழந்தைகள் 2ஐயும் ஒரு கூடையில் வைத்து கடலிலே விட்டெறிந்து விட்டு வரச் சொல்லிவிட்டாள் என்று மிகவும் துயரப்படுபவள் போல சொன்னாள் சிற்றன்னை பானுமதி. அதை கேட்டு ராஜா தேவப்பிரியன் மிகவும் கலக்கமடைந்து, என் மனைவி எங்கள் குழந்தைகளை கொலை செய்து விட்டாள், நான் மறுபடியும் அவள் முகத்தில் விழிக்கப் போவதில்லை என்று வெறுப்போடு கூறினான். பிறகு அவன் தன் மனைவி கோமளாவை ஓர் அறையில் போட்டு பூட்டி வைக்கச் சொன்னான். என்ன இருந்தாலும் அவளை கொல்ல மனம் வராததனால்தான் அவன் அப்படி செய்தான். அவள் பேச்சை மறுபடி என்னிடம் பேச வேண்டாம் என்று தன் சிற்றன்னையிடம் முழங்கினான். சிற்றன்னை பானுமதி தானடைந்த வெற்றியை நினைத்து சிரித்துக் கொண்டாள். மறுபடியும் அரண்மனை பொறுப்பை எல்லாம் ஏற்று நடத்துகின்ற தலைவியாகவும் நாட்டிலே மிக உயர்ந்த நிலையில் உள்ள ராஜமாதாவாகவும் உயர்ந்து விட்டாள். கடலில் எரியப்பட்ட சிறு குழந்தைகளான இளவரசனும் இளவரசியும் மூழ்கிவிடவில்லை. அவர்கள் இருந்த கூடை கடல்லைகளின் மீது மிதந்து மிதந்து கரையோரமாகவே வெகு தூரம் சென்று மீன் பிடித்துக் கொண்டிருந்த ஒரு செம்படவ கிழவனின் கண்ணில் பட்டது. அவன் அக்குழந்தைகளை தன் வீட்டிற்கு தூக்கிக் கொண்டு போனான். அவன் தன் மனைவியை நோக்கி, அடியே, இவ்வளவு நாளும் ஆண்டவன் நமக்கு ஒரு குழந்தையை கூட தரவில்லை. ஆனால் இப்போது நம் வயது முதிர்ந்த காலத்தில் இரட்டை குழந்தைகளை அனுப்பியிருக்கிறார். இதோ பார்,
தோட்டத்து பூக்களை போன்ற அழகுடைய ஒரு சின்ன பையனும் ஒரு சின்ன பெண்ணும் கிடைத்திருக்கிறார்கள் என்றான். அந்த செம்படவனும் அவன் மனைவியும் இரட்டை குழந்தைகளை தங்கள் சொந்த குழந்தைகளைப் போல் பாவித்து அன்பு பாராட்டி வளர்த்து வந்தார்கள். இவ்வாறு 7 வருடங்கள் சென்றன. செம்படவனுக்கு வயது முதிர முதிர உடல் தளர்ந்து கொண்டு வந்தது. முன்னை போல் அவனால் அதிகமாக மீன்கள் பிடிக்க முடியவில்லை. அவன் மீன் பிடிப்பது குறைந்துவிடவே மீன்களை விற்று கிடைக்கும் வரும்படியும் குறைந்து விட்டது. அதனால் 4 பேர்களை காப்பாற்ற போதுமான வருமானம் இல்லாமல் அவன் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் சின்ன இளவரசனும் இளவரசியும் செம்படவ தம்பதிகளை நோக்கி, அன்புள்ள அம்மா, நீங்கள் இந்த வயதான காலத்தில் எங்களுக்காக கஷ்டப்பட வேண்டாம். நாங்கள் எங்காவது போய் பிழைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். குழந்தைகளே, உங்களுக்கு போதுமான வயது வரவில்லை. நீங்கள் இப்போது போக வேண்டாம் என்று செம்படவனும் அவன் மனைவியும் சொன்னார்கள். ஆனால் இளவரசனும் இளவரசியும் பிடிவாதமாக போக வேண்டும் என்று சொன்னதால் கடைசியில் முதியவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இரட்டை குழந்தைகள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னால் செம்படவன் அவர்களை நோக்கி, குழந்தைகளே, இப்போது நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். நாங்கள் இருவரும் உங்கள் பெற்றோர்கள் அல்ல. 7 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலில் மிதந்து வந்த ஒரு கூடையில் பச்சை குழந்தைகளாக நீங்கள் படுத்திருந்தீர்கள். பொன்னால் இழைத்த பட்டு துணியால் சுற்றி மூடப்பட்டிருந்த உங்களை நான் கண்டெடுத்தேன். அதன் பின் உங்களை என் சொந்த குழந்தைகளைப் போல் வளர்த்து வந்தேன். ஆனால் இன்று வறுமையின் கொடுமையினால் தான் உங்களை பிரிய ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் விட்டான். மறுநாள் காலையில் செம்படவனிடமும் அவன் மனைவியிடமும் சொல்லிக் கொண்டு இரட்டை குழந்தைகள் வீட்டை விட்டு புறப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் கைகோர்த்துக் கொண்டு கடற்கரையோரமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். திடீரென்று சின்ன இளவரசி, அண்ணா கவனி, என் காதில் ஒரு குரல் கேட்கிறது என்று சொன்னாள். உடனே அவர்கள் இருவரும் அந்த இடத்திலேயே நின்று கவனித்தார்கள். கடல்தான் அவர்களை நோக்கி பாடிக்கொண்டிருந்தது. இளவரசே, இளவரசே, சின்ன இளவரசே, இளவரசி, இளவரசி, சின்ன இளவரசி, பூக்களைப் போல் அழகான பொன்னான குழந்தைகளே, செல்லுங்கள், செல்லுங்கள், நடந்து கொண்டே செல்லுங்கள். ஆடுகின்ற மாம்பழமும் உண்மை அறிந்துரைக்கும் பறவை ஒன்றும் தெரிகின்ற வரை நீங்கள் சென்று கொண்டே இருப்பீரே என்று அந்த கடல் பாடியது. அதன்படியே அவர்கள் இருவரும் நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். 3 பகலும் 3 இரவுகளும் அவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தார்கள். பிறகு களைப்பாறுவதற்காக கடற்கரையோரத்தில் இருந்த ஒரு மரத்தடியில் அவர்கள் தங்கினார்கள். கீழே படுத்திருந்த இளவரசி மேலே இருந்த மரக்கிளைகளை நோக்கினாள். அண்ணா, அதோ பார், இந்த மரத்தின் உச்சி கிளையில் ஒரு மாம்பழம் இருக்கிறது. இரத்தம் போல் செக்கச்செவேல் என்று பழுத்து அது எவ்வளவு அழகாக தொங்குகிறது பார் என்று அவள் சொன்னாள். தன் தங்கை பசியோடு இருந்தபடியால் சின்ன இளவரசன் மரத்தின் மேல் ஏறி அந்த மாம்பழத்தை பறித்துக் கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தான். ஆனால் அதை அவள் கடிக்கப் போகும்போது ஒரு பறவை பறந்து வந்து இளவரசனுடைய தோளிலே உட்கார்ந்தது. சின்ன இளவரசியே, அதுதான் ஆடுகின்ற மாம்பழம். அதை தின்னாதே. உங்களை கடலில் தூக்கி எறிந்த கொடியவளை அந்த மாம்பழம் தான் காட்டிக் கொடுக்க போகிறது. அப்போது நான் உண்மையை சொல்லுவேன். அதுவரை நடந்து கொண்டே இருங்கள். கடைசியில் நீங்கள் ஒரு கோட்டை சூழ்ந்த அரண்மனைக்கு போய் சேருவீர்கள். அங்கே போனவுடன் பிச்சை கேளுங்கள் என்று சொன்னது பறவை. அதுதான் உண்மை அறிந்துரைக்கும் பறவை. இளவரசனும் இளவரசியும் ஆடுகின்ற மாம்பழத்தையும் உண்மை அறிந்துரைக்கும் பறவையையும் எடுத்துக்கொண்டு நடந்து சென்று கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அவர்கள் கடற்கரையோரத்தில் இருந்த ராஜா தேவப்பிரியனின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார்கள். அரண்மனை கோட்டை வாசலில் வந்து நின்று அவர்கள் பிச்சை கேட்டார்கள். 2 சிறு குழந்தைகள் வாசலில் பிச்சை கேட்கிறார்கள் என்று சேவகர்கள் ஓடி வந்து ராஜாவிடம் கூறினார்கள். அவர்களுக்கு வேண்டிய உணவு எல்லாவற்றையும் கொடுங்கள் என்று ராஜா தேவப்பிரியன் கட்டளையிட்டான். ராஜாவின் கட்டளைப்படி குழந்தைகள் இருவரும் சாப்பிட்டு முடிந்தவுடன் தாங்கள் ராஜாவை நேரில் பார்த்து நன்றி சொல்ல விரும்புவதாக தெரிவித்தார்கள். ராஜா அதற்கு அனுமதி கொடுத்ததும் அவர்கள் தர்பார் மண்டபத்திற்குள் அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கே ராஜா தன் சிற்றன்னையுடன் சிங்காதனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவன் அக்குழந்தைகளை இரக்கத்துடன் நோக்கினான். சின்ன குழந்தைகளே, இவ்வளவு சின்ன வயதில் நீங்கள் தன்னந்தனியாக உலகத்தில் அலைந்து கொண்டிருக்கிறீர்களே என்று ராஜர் தேவப்பிரியன் பரிதாபத்தோடு கூறினான். மேன்மை தாங்கிய மகாராஜா, எங்களுடைய வளர்ப்பு தாய் தந்தையர் வயது முதிர்ந்த காலத்தில் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக செல்வம் தேடி புறப்பட்டோம். 7 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் இருவரும் பொன்னால் இழைத்த பட்டு துணியில் சுற்றப்பட்டு ஒரு கூடையில் படுத்துக்கொண்டு கடலில் மிதந்த போது எங்களை கண்டெடுத்தார்கள். அன்று முதல் அவர்கள் எங்களை அன்பாக வளர்த்தார்கள்.
இப்போது எங்களுடன் ஆடுகின்ற மாம்பழம் ஒன்றும் உண்மை அறிந்துரைக்கும் பறவை ஒன்றும் கொண்டு வந்திருக்கிறோம். எங்களை கடலில் தூக்கி எறிந்தவனை நாங்கள் காணும் போது இந்த மாம்பழம் அவனை காட்டிக் கொடுத்துவிடும், இந்த பறவை உண்மையை சொல்லிவிடும் என்றார்கள். இதை கேட்ட ராஜாவின் உள்ளம் இளகியது. 7 ஆண்டுகளுக்கு முன்னால் பூக்களைப் போல் அழகான என் குழந்தைகள், ஒரு சின்ன இளவரசனும் ஒரு சின்ன இளவரசியும் அவர்களுடைய கொடிய தாயினால் கடலிலே துவாக்கி எறியப்பட்டார்கள். அக்குழந்தைகள் தாம் நீங்கள் என்றால், உங்களிடம் இருக்கும் ஆடுகின்ற மாம்பழமும் உண்மை அறிந்துரைக்கும் பறவையும் உங்களை கொலை செய்ய முயன்ற என் மனைவியை தெரிந்து கொண்டு விடும் என்று ராஜா தேவப்பிரியன் சொல்லிவிட்டு தன் மனைவி கோமளாவை சிறைச்சாலையிலிருந்து அழைத்து வரச் செய்தான். கந்தலாடைகளுடன் முகம் வெளுத்து போய் ராணி கோமளா குடியான பெண்ணிலும் கேவலமாக நின்றாள். மாம்பழம் ஆடட்டும், பறவை உண்மையை சொல்லட்டும் என்றான் ராஜா தேவப்பிரியன். இரத்தம் போல் செக்கச் சிவந்த மாம்பழத்தை சின்ன இளவரசன் தன் எதிரில் இருந்த மேஜையின் மீது வைத்தான். அந்த மாம்பழம் மேஜையின் மேல் குறுக்கும் நெடுக்குமாக குதித்து குதித்து நடனமாடியது. அப்படியே ராஜாவின் சிற்றன்னையான பானுமதியின் தலைக்கு தாவி அத்தலையின் மீது சிறிது நேரம் குதித்து குதித்து நடனமாடியது. பிறகு அது கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போய்விட்டது. இதைக் கண்டு சிற்றன்னை பானுமதி பயந்து அலறினாள். இது உண்மையல்ல, உன் குழந்தைகளை கொலை செய்தவள் அதோ நிற்கிறாள் என்று சொல்லி கந்தலாடையுடன் நின்று கொண்டிருந்த கோமளாவை சுட்டி காட்டினாள். ஆனால் உண்மை உணர்ந்துரைக்கும் பறவை தெள்ளத் தெளிய உண்மையை விளக்கிச் சொல்லியது. மகாராஜா, இதோ உட்கார்ந்திருக்கும் உங்கள் சிற்றன்னை தான் உங்கள் அருமை மனைவியின் மீது பொறாமை கொண்டு வெறுத்தாள். அவள்தான் இக்குழந்தைகளை கடலில் தூக்கி எறியும்படி செய்தாள் என்று சொல்லி சிற்றன்னை பானுமதி செய்த சூழ்ச்சிகளை எல்லாம் முதலில் இருந்து கடைசி வரை விவரமாக தெரிவித்தது. அதன் பின் அது மறைந்து போய்விட்டது. உடனே சிற்றன்னை பானுமதி பயத்தினால் உடலெல்லாம் நடுநடுங்கி வியர்த்து கொட்ட எழுந்து நின்று தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டாள். மன்னிக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டாள். உனக்கு எப்படி மன்னிப்பு கொடுக்க முடியும் என்று கேட்டான் ராஜா தேவப்பிரியன். தன் சிற்றன்னையை பார்க்க பிடிக்காமல் முகத்தை திருப்பிய ராஜா அங்கே தன் அன்பு மனைவி கோமளா நிற்பதை கண்டான். உடனே சிங்காதனத்தை விட்டு எழுந்து ஓடி அவளை அன்போடு பற்றி கொண்டான். பிறகு இருவரும் தங்கள் 2 குழந்தைகளையும் தூக்கி தோள் மேல் வைத்துக் கொண்டு முத்தமிட்டு கொஞ்சி கொஞ்சி மகிழ்ந்தார்கள். அவர்கள் 4 பேரும் அடைந்த இன்பத்திற்கிடான இன்பத்தை இந்த உலகத்தில் வேறு யாரும் அடைந்திருக்கவே முடியாது. ராஜா தேவப்பிரியன் தன் சிற்றன்னையை திரும்பி வராதே என்று சொல்லி கோட்டையை விட்டு விரட்டி விட்டான். அவளுடைய அதிகாரமும் ஆடம்பரமும் அடியோடு அழிந்து போயிற்று. தன் குழந்தைகளை அன்போடு 7 ஆண்டுகள் ஆதரித்து வளர்த்த செம்படவ கிழவனையும் அவன் மனைவியையும் அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் காலம் முழுவதும் அங்கேயே வசதியாக வாழ்ந்து வரும்படி செய்தான். ராஜா பூக்களை போன்ற அழகுடைய சின்ன இளவரசனும் சின்ன இளவரசியும் தங்கள் பெற்றோர்களுடனும் வளர்ப்பு தாய் தந்தையருடனும் ஆனந்தமாக வாழ்ந்தார்கள்.